இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அடுத்ததான் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு நிறைய பேர் புதிதாக வாக்காளர் அட்டை அப்ளை பண்ணிருப்பாங்க, வாக்காளர் அட்டையில் திருத்தம் செய்திருப்பாங்க. அவங்களுடைய பேர் வந்து ரிவைஸ்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட்னு கொடுத்துட்டு 3 days to goன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷன் டேட் April 23 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எல்டர் ரோல் 2026ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டேட் நேம் இருக்கும். அதில் போய்ட்டு தமிழோட செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இயர் 2026 ரோல் டைப் வந்து ஃபைனல் ரோல் ரிவைஸ்ட் லிஸ்ட் 2ன்னு ஒரு ஆப்ஷனும் ஃபைனல் ரோல் 2026ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைனல் லிஸ்ட் வெளியான பிறகு நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஃபைனல் ரோல் ரிவைஸ்ட் 2ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணலாம், நீங்கள் ஃபைனல் ரோல் 2026 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட அசம்பிளி ஏதோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இதை தமிழ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்ட் நேம் பார்ட் நம்பர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. அதில் உங்களோட ஊர் பேர் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ்னு வரும். அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 to 10 செகண்ட்ஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன பிறகு ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. வாக்காளர் பட்டியல் 2026 இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண் பெண் எவ்வளோ பேர், மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ, வாக்குச்சாவடியுடைய புகைப்படம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், தந்தை பெயர், வீட்டு எண், வயது, பாலினம், ஓட்டர் ஐடி நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஃபோட்டோ தவிர மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நேம் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக தேர்தலில் வாக்களிக்க முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வேணால் கன்ஃபர்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.